வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. கந்தர் அனுபூதி பாடல் 50. மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே கெடவோ கடவேன் நதிபுத்திர ஞான சுகாதிப அத்திதிபுத்திரர் வீரடு சேவகனே. இந்த பாடல் மிகப்பெரிய உட்பொருளை கொண்டது. மதி கெட்டு அறவாடி மயங்கி அறகதி கெட்டு அவமே அப்படியே கெடவோ கடவேன், வாழ்விலே அப்படியேவா நான் இருந்து விடுவேன். மதிகெட்டு அதாவது அறிவிழந்து, நல்லது கெட்டது பிரித்து அறிகின்ற அறிவிழந்து, நல்வினை தீவினை பிரித்து அறிகின்ற அறிவு இழந்து மதிகெட்டு அறவாடி மிகுந்த வருத்தமுற்று, மிகுந்த வேதனையுற்று, மிகுந்த துன்பங்களுற்று, அறவாடி வாடி மிகுந்த பதைத்து மிகுந்த வருத்தத்தில் இருந்து வாடி இருந்து அறவாடி மயங்கி அதாவது புலனைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி என்பது போல வாழ்விலே மயங்கி அறகதி கெட்டு அறச்செயல்களை மறந்து அறத்தினை மறந்து நல் நெறிகளை மறந்து நம்முடைய சைவ சித்தாந்தங்கள் சொல்லி இருக்கின்ற அனைத்து தத்துவங்களையும் மறந்து நல் வினைகளையெல்லாம் மறந்து, அதாவது அறகதி கெட்டு அறவாழ்வில் நில்லாது அறத்தினை மறந்து எனது விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து அவமே அப்படியே கெடவோ கடவேன், அப்படி நான் வாழ்விலே நிலை தவறியா இருந்து விடுவேன், கடவேன் என்று அருணகிரிநாதர் கேட்கிறார். ஆக முருகப்பெருமானை வணங்குகின்ற முருக பக்தர்கள் ஒரு நாளும் மதிகெட்டு இருக்க மாட்டார்கள், ஒரு நாளும் அறவாடி இருக்க மாட்டார்கள், ஒரு நாளும் மயங்கி இருக்க மாட்டார்கள், ஒரு நாளும் அறநெறியில் இருந்து மாறி வாழ்வில் இருக்க மாட்டார்கள் என்பதை அருணகிரிநாதர் இந்த பாடலிலே நமக்கு தெரிவிக்கின்றார். முருகனுடைய அருள் மதி தரும், மதி கெட்டு இருக்க மாட்டோம், மதி தரும். முருகனுடைய அருள் மகிழ்ச்சியை தரும், வாழ்வில் நன்னெறிகளை தரும், மயக்கத்தை நீக்கும், மாயையிலிருந்து நீக்கி நம்மை காக்கும், அறநெறிகளிலே நம்மை வாழ்விக்கும். அவமே கெடவோ இல்லை, அவமே வாழ்விக்கும் முருகன் அருள். சொல்கிறார், நதி புத்திர கங்கை புத்திரனே, ஞான சுகாதிப, ஞானம் செல்வம் கல்வி ஞானம் அனைத்தையும் தருபவன், அதிபதியாக இருப்பவன், ஞானம் மெய் ஞானத்தை அருள்பவன் முருகப்பெருமான். மெய்ஞானத்தை அருள்கின்ற முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களை மதிகெட்டு அறவாடி மயங்கி அறகதிகெட்டு இருக்க விட்டு விடுவாரா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. அத்திதிபுத்திரர், திதிபுத்திரர் என்று சொன்னால் அசுரர்கள். அசுரர்கள் வீரடு சேவகனே, அவர்களை வென்றவன், அவர்களுடைய சக்திகளையெல்லாம் ஒடுக்கியவன், அவர்களுடைய ஆணவத்தை ஒடுக்கியவன், அவர்களுடைய வலிமையை ஒடுக்கியவன். வீரடு சேவகனே, வெற்றி வீரனே, வெற்றி வீரனே முருகப்பெருமானே, நீ உனது அடியார்களை மதிகெட்டு அறவாடி மயங்கி
அந்த நெறி நன்னெறிகளில் இருந்து பிறழ்ந்து அவர்களை வைத்திடுவாயா? இல்லவே இல்லை. இதைத்தான் அருணகிரிநாதர் இந்த பாடலிலே வலியுறுத்துகின்றார். எப்படி? மதிகெட்டு இல்லை, மதியுடன், உயர்ந்த மதியுடன், மதிகெட்டு அல்ல, உயர்ந்த மதியுடன், அறவாடி, துன்பத்தில் இருத்தல், துன்பத்திலிருந்து விடுதலை, இன்பத்தை நோக்கி முருகப்பெருமான் முருக பக்தர்களை அழைத்துச் செல்வார். மயங்கி, அதாவது மாயையில் மயங்கி இருத்தல் இல்லை, மாயையிலிருந்து விடுபட்டு, அறியாமையிலிருந்து விடுபட்டு பரம்பொருள் என்கின்ற மெய்ஞானத்தை முருகப்பெருமான் அருள்வான். அந்த மெய்ஞானம் ஒரு காலும் மயக்கத்தை தராது. அறகதி, அறகதி கெட்டு இல்லை, அறகதிகளை, அறச்சிந்தனைகளை, அறவாழ்வினை, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு உரிய அறச்சிந்தனைகளை, வாழ்வியல் நெறிகளான 36 தத்துவங்களை நாம் முறையாக பின்பற்றி மேலோங்கி நிற்கும் சக்தியினை முருகப்பெருமான் நமக்கு கொடுத்து, அவமே அப்படியே வாழ்வில் உயர வைத்து, நாம் ஏற்கனவே ஒரு பாடலிலே சொன்னோம் அல்லவா, தன்னன் தனி நின்றது தான் என்பது போலே நம்மை இறைவனோடு ஒன்றர கலக்கின்ற ஒரு பேரின்ப நிலை, யாருக்கும் நாம் கலந்து பேசிக்கொள்ள முடியாத அனுபவ நிலை, பரஞான நிலையினை முருகப்பெருமான் தருவார். அந்த உயர்வான நற்கதியை இந்த பாடல் நமக்கு தெரிவிக்கின்றது. முருகப்பெருமானை வணங்குவோம், நல்ல மதி பெறுவோம், துன்பத்திலிருந்து விடுபடுவோம், மயக்கமே இல்லாத வாழ்வு பெறுவோம், அறச்சிந்தனை பெறுவோம், இவற்றோடு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வு பெறுவோம். முருகன் அருளாலே மீண்டும் சந்திப்போம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.